ஹாய் வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு முருகன் துணை ஓம் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முருகப்பெருமான் பற்றி அருணகிரிநாதர் எழுதியிருக்கிற கந்தர் அலங்காரத்தில் இருக்கிற 38வது பாடலும் அதனுடைய விளக்கமும் தான் பார்க்க போகிறோம். என்ன பாடல்னு பார்க்கலாம், அதோட விளக்கமும் பார்க்கலாம். வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாளின் செய்யும் வினைதானின் செய்யும், என்னை நாடி வந்த கோளின் செய்யும், கொடுங்கூற்றியின் செய்யும், குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் பாருங்க. இந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னா, நாளின் செய்யும், அஷ்டமி நவமி போன்ற நாட்கள் என்ன செய்யும் முருகா? வினைதானின் செய்யும், தீவினைகள் என்ன செய்யும்? கோளின் செய்யும், 9 வகையான நவகிரகங்கள் என்ன செஞ்சிடும் முருகா? கொடுங்கூற்று என் செய்யும், கொடுங்கூற்றுனா யமன், யமதர்மன் என்ன செஞ்சிருவார்? நீ இருக்கும் பொழுது என்னை யார் என்ன செஞ்சிட முடியும் முருகா? குமரேசர் இருந்தாலும், முருகப்பெருமானுடைய அழகான பொற்பாதங்கள், சிலம்பும், முருகப்பெருமான காலில் அணிந்திருக்கிற சிலம்புகள் 2, சதங்கையும் முருகப்பெருமானுடைய காலில் இருக்கிற சலங்கை, தண்டையும் முருகப்பெருமானுடைய தண்டை கால்கள், தோளும், தோல் எத்தனை தோல் முருகப்பெருமானுக்கு? 12 தோள்கள். 6 முகம் 12 கரங்கள் இல்லையா? 12 தோள்கள், 6 முகம், ஷண்முகமும் 6 முகமும் 12 தோள்களும், கடம்பும், முருகப்பெருமான் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடியது கடம்ப மாலை. நிறைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா கடம்ப மாலை இருக்கா மாதிரி தான் சிலையே வடிவமைச்சிருப்பாங்க. கடம்பமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே, என் முன்னாடி நீ இருக்கும் பொழுது இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 27 வரும். 27 நட்சத்திரமும் உன்கிட்ட தான் முருகா இருக்குது. நம்ம கண்டிப்பாக அந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரமாக தான் இருக்கும். 27 நட்சத்திரமும் உன்கிட்ட இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறை, எனக்கு என்ன பயம் முருகா? நீ இருக்க, உன்னை நான் வணங்குறேன். எதுவுமே செஞ்சிட முடியாது அப்படின்றது தான் இந்த பாடலோட விளக்கம். அருணகிரிநாத பெருமான் ரொம்ப அழகாக இதை கொடுத்துருக்காரு. எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, எப்போல்லாம் கோவில் போகிறீங்களோ அப்போல்லாம் இந்த பாடல் பாடுங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு துணை இருப்பார். மீண்டும் இன்னொரு பாடலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த பாடலுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.